Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி எப்படி இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து சர்ச் இன்ஜின் அப்பியர் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML ஆட்ரிபியூட் தான். இங்க ஒரு சின்ன பிரீஃப் வந்து நம்மளோட வெப் பேஜஸ் பத்தி நம்ம கொடுக்க போறோம். ஸோ யூசரோட சர்ச் கொரிக்கு உங்களோட வெப் பேஜஸ் சர்ச் இன்ஜின் அப்பியர் ஆச்சு அப்படின்னா அப்ப உங்களுடைய டைட்டில் டேக் அதுக்கப்புறம் இங்க கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் தான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனா சர்ச் இன்ஜின்ல அப்பியர் ஆகும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே ஒரு 2 லைன் ஸ்மால் பிரீஃப் வந்து இந்த சேனலை பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான பிரீஃப் நீங்கள் உங்களோட வெப் பேஜஸில் இருக்கிற எல்லா பேஜஸ்க்குமே நீங்கள் மேனுவலாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் என்னோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேகால தான் இந்த இடத்துல இந்த 2 லைன் வந்து இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட வெப் பேஜஸில் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான கோல் என்ன அப்படின்னா சர்ச் இன்ஜினில் உங்களுடைய யூசர்ஸ் உங்களோட வெப் பேஜஸை கிளிக் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு வர்றதுக்கான சான்சஸை அதிகப்படுத்துறது தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்கான கோட் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஹெடர் செக்ஷனுக்குள்ள தான் பிளேஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா அப்படின்ற ஒரு டேக்குள்ள நேம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் கண்டென்ட் அப்படின்றதுக்குள்ள தான் நம்ம ஸ்மால் பிரீஃப் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இங்க நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதுதான் சர்ச் இன்ஜின்ல அப்பியர் ஆகும். அடுத்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லென்த். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல ரைட்ல நான் மொபைல் பிளஸ் டெஸ்க்டாப் 2 வியூவுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாகவே அப்பியர் ஆகுது. ஆனால் அதுவே மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் மார்க்கெட்டிங் அப்படின்ற வரைக்கும் தான் இங்கே ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் டாட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட இன்டென்ட் போத் டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் யூசர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 120 கேரக்டர்ஸ்குள்ளவே உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை முடிச்சிருங்க. நீங்கள் உங்களோட மெட்டா டிஸ்கிரிப்ஷனை எழுதும் போது போத் டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் யூசர்ஸ் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஸோ டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷனை அப் டு 160 கேரக்டர்ஸ்குள்ளவே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அதே மாதிரி மொபைல் யூசர்ஸ்க்கு நீங்கள் 120 கேரக்டர்ஸ்குள்ளவே இருக்கிற மாதிரி உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரைட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ டெஸ்க்டாப் ப்ளஸ் மொபைலில் ப்ராப்பராக கட் ஆகாமல் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்பியர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பார்த்தீங்க அப்படின்னா 158 கேரக்டர்ஸ் வந்து சர்ச் இன்ஜினில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதாவது 920 பிக்சல். ஸோ பிங் பார்த்தீங்க அப்படின்னா 168 கேரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய சர்ச் இன்ஜினில் வந்து டிஸ்கிரிப்ஷன் டேகை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. யாகு பார்த்தீங்க அப்படின்னா 160 கேரக்டர்ஸ், மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 120 கேரக்டர்ஸ், அதாவது 680 பிக்சல். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத 120 கேரக்டர்ஸ்குள்ளவே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஸோ அதனால மொபைல் யூசர்ஸ்க்கு வந்து அது எந்த விதத்திலையும் கட் ஆகாமல் ஷோ ஆகும். அப்புறம் 120 to 160 கேரக்டர்ஸ் நடுவில் இருக்கிற இடத்த நீங்கள் டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணிக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ மெட்டா டிஸ்கிரிப்ஷனோட லென்த் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் உங்களுடைய பிரைமரி இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் 120 கேரக்டர்ஸ்குள்ளவே நீங்கள் ரைட் பண்ணிருங்க. அப்படி பண்ணும்போது மொபைல் யூசர்ஸ்க்கும் டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கும் எதுவுமே கட் ஆகாமல் ப்ராப்பரான ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷனாக அது இருக்கும். அப்புறம் உங்களுடைய பிரைமரி கீவேர்டை உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அப்புறம் அதை ஃபோர்ஸ் பண்ணி அந்த கீவேர்டை வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்காதீங்க. ஸோ நேச்சுரலாக படிக்கிற மாதிரி உங்களுடைய கீவேர்டை வந்து பிளேஸ் பண்ணிருங்க. அப்புறம் உங்களோட வெப்சைட்ல இருக்கிற எல்லா பேஜஸ்க்குமே நீங்க யூனிக்கான ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் தான் கொடுக்கணும். ஸோ ஒரே மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்கை எல்லா பேஜஸ்க்கும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ டூப்ளிகேட் கண்டென்ட் ஆயிடும். ஸோ அதனால கூகுள் வந்து உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷனை ரீரைட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காம்படிட்டரை நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க. அவங்களுடைய டைட்டில் அப்புறம் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அவங்களோட பெட்டரான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ரைட் பண்ணுங்க. ஸோ ரைட் பண்ண கண்டென்ட்டை நீங்கள் திரும்பவும் நீங்கள் காம்படிட்டரோட கம்பேர் பண்ணி பெஸ்ட்டாக இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆன் பேஜில் இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனை ஆப்டிமைஸ் பண்ணுங்க. ஸோ மெயினாக உங்களுடைய வெப் பேஜஸ் வந்து சர்ச் ரிசல்ட்ஸில் வருது அப்படின்னா அப்போ யூஸரை அதை கண்டிப்பாக கிளிக் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதனால நல்ல ஒரு கிளிக் த்ரூ ரேஷியோ வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் எதெல்லாம் இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டூப்ளிகேட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேகை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எல்லா பேஜஸ்லையும் வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ அது டூப்ளிகேட் மெட்டா டிஸ்கிரிப்ஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் டபுள் கோட்டை வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்ல யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சர்ச் இன்ஜின் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு வேற ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தான் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த டபுள் கோட் மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் அலோட் கிடையாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் அ குட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி டு பூஸ்ட் தி ப்ராஃபிட் ஆஃப் யோர் பிஸ்னஸ் இன் பெங்களூர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 120 கேரக்டர்ஸ். அதுக்கப்புறமா வி ஹேவ் 10+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 50+ ஹாப்பி கிளைண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்டில் பெங்களூர் வரைக்குமே மொபைல் யூசர்ஸ்க்கு ப்ராப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற கண்டென்ட் எல்லாமே டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் ரைட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ டெஸ்க்டாப் ப்ளஸ் மொபைல் யூசர்ஸை நீங்கள் ப்ராப்பராக டார்கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட், அப்புறம் எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி வாங்க இப்போ இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்கை நம்மளுடைய HTML கோடில் ஆட் பண்ணுவோம்.
ஸோ இதுக்கு நான் நம்மளோட வெப்சைட்டில் blog அப்படின்ற பேஜை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜுக்கு தான் நம்ம டைட்டில் டேக் பண்ணியிருந்தோம். இப்போ இதே பேஜுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் டேக்கை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்னோட கோட் போகிறேன் இங்கே. ஸோ நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைட்டில் டேக்கை பற்றி பார்த்துருந்தோம். அடுத்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக். ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி என்னோட டேக் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிபிடியில் பார்த்தா அதே கோடு தான். ஸோ இந்த இடத்துல நான் கண்டென்ட்குள்ளே ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 டேக் தான் நம்மளுக்கு சர்ச் என்ஜினில் அப்பியர் ஆக போகுது. ஸோ இதை பார்த்துட்டு தான் யூசர் நம்மளுடைய வெப் பேஜஸ்க்கு வரப்போகிறாங்க. ஸோ அதனால் இது ரெண்டுமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனை முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் இந்த பேஜை வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த பேஜ் இண்டெக்ஸ் ஆக ரெடி ஆகும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் டேக்கையும் நீங்கள் ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி எப்படி சர்ச் என்ஜினில் அப்பியர் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் mangoes.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதில் கூகுள் சர்ச் என்ஜின் பேஜ் சிமுலேட்டர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். இதில் நீங்கள் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் டேக்கை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைட்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி தான் சர்ச் என்ஜினில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இது நீங்கள் மொபைலுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டா டேக்ஸ் அப்புறம் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்கை நீங்கள் ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் simplified SEO tool.com/meta-tag generator அப்படின்ற ஒரு டூல்குள்ளே வந்துட்டு இங்கே நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அதை HTML கோடாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.